सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। कल्याणी जगति गंगा करुणारस सागरा कलावती कलालापा कांता कादंबरी प्रिया वरदा वामनयना वारुणी मनविश्वरा विश्वाधिका वेदवेद्या विंध्याचल निवासिनी विधात्री वेद जननी विष्णुमाया विलासिनी ரகசியநாம ஸ்தோத்திரத்துல 331வது நாம வரதா அப்படிங்கிற நாம. வரதராஜ சுவாமின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கோம். மகாவிஷ்ணுடைய நாம. அதே மாதிரியே அம்பாளுடைய நாம வரதான்னு பேரு. வரத்தை கொடுப்பவள்னு அர்த்தம். வரம்னா எது நமக்கு வசதியா இருக்கோ அத வரம்னு கேட்கிறோம். வராங்கிற பதத்துக்கே உயர்ந்ததுன்னு அர்த்தம். எது உயர்ந்தது? நமக்கு எந்த தருணத்தில் எது தேவைப்படுகிறதோ அதை உயர்ந்ததுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி மனிதர்களுக்கு எப்பப்பொழுது எது வேணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு அப்பப்ப கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் வரதா. அப்படி இது நீங்க மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா மனுஷியாலும் தேவதைகளை உட்பட எல்லோரும் அம்பாள் இடத்துல வரத்தை பெறுகிறார். அதனால்தான் அம்பாளுக்கு வரதான சாதாரணமாக பேர். எல்லோருக்கும் வரத்தை கொடுப்பவள். இன்னாருக்கு கொடுக்கிறா இன்னாருக்கு கொடுக்கறது இல்லேன்னு இல்ல, எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம். ஆயால் அம்பாளுக்கு வரதான்னு பேர். பிரம்ம விஷ்ணுவாதிபியா உபாசகேபியா வராம் தத்தே இது வரதா. பிரம்ம விஷ்ணுவாதிகளுக்கும் அவளுக்கும் அவளுடைய ஒரு சக்திகளை, அவளுக்கு வேண்டியதான ஒரு சக்திகளை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் அம்பாள். அம்பாளத்துல திறமைய வாங்கிட்டு அவ தன் காரியத்தை பண்ணிட்டு இருக்க. ஏன்னா சகல சக்தி ஸ்வரூபமாக ஆத்யாசக்தி ஸ்வரூபமாக அம்பாள் இருப்பதனால் எல்லோருக்கும் அவளுடைய சக்திய கொடுத்துட்டு இருக்க. ஆகையால் அம்பாளுக்கு வரதான்னு பேர் வந்தது. இதுதான் மத்திய புராணத்திலையும் நாரதத்துல, மத்தியத்திலையும் பாத்மத்திலையும் பத்ம புராணத்திலையும் நாரதனால சொல்லப்பட்டிருக்கு. யச்சாஹ முக்தவானஸ்யாஹ உத்தான கரதாம் சதா உத்தானோ வரத பாணி ஏஷதேவ்யா சதைவது சுராசுர முனிவ்ராத வரதேயம் பவிஷ்யதி. யச்சாஹ முக்தவானஸ்யாஹ அம்பாளுடைய கையப்போ மேல் நோக்கி இருக்குமே தவிர கீழே வராது. தேகின்னு யார்கிட்டையும் கேட்கறது இல்ல. அம்பாள் எப்பொழுதும் எல்லோருக்கும் கொடுத்து கொடுத்து பழகியிருக்கா. பரமேஸ்வரனுக்கு கூட விட்டாண்டேஸ்வரியாக விட்டைய கொடுக்கிறார். கபாலிக்கும் விட்டைய கொடுக்கிறது அம்பாள் தான். சர்வதா சர்வ காலமும் எல்லோருக்கும் கொடுத்து கொடுத்து அவளுடைய கை மேல் நோங்கி இருக்கான். முக்தவானஸ்யா உத்தான கரதாம் சதா மேல் நோக்கி இருக்கக்கூடியதான கை. உத்தானோ வரத பாணி ஏஷதேவ்யா சதைவதோ எப்பொழுதும் அம்பாளுடைய கை மேலே இருக்கு. சுராசுர முனிவ்ராத வரதேயம் பவிஷ்யதி. யாருக்கு? தேவதைகளுக்கும் அசுராளுக்கும் சுராசுர முனிவ்ராத முனிகளுக்கும் எல்லோருக்கும் வரதேயம் பவிஷ்யதி. அப்படி இங்க தானம் பண்றதுன்னு இருக்குன்னா அது கைகள்னால கொடுக்கறதுங்கிறது இருக்கும். ஆனா கைகளாலதான் கொடுக்கணும்னு நிர்பந்தம் இல்ல. தானமானது எப்படியாவதும் கொடுக்கலாம், கையால எடுத்து கொடுக்கணும்னு இல்ல. அப்படி இல்லாமலேயே இன்னாருக்கு கண்கள்னாலேயே கொடுக்கலாம், பாதங்கள்னாலேயே கொடுக்கலாம். அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்கா? 4 கைகள்லயும் 4 ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கா. இந்த 4 ஆயுதங்களும் பாசம், அங்குஷம், சாபம், பாணங்கள்.
4 கைகளையும் 4 ஆயுதங்கள் இருக்கிறதுனால வரத முத்திரையை வைத்துக் கொள்ளல. ஸ்வதன்ய பாணிபியாம் அபயவரதோ தெய்வத கணஹா ஸ்வமேகா நைவாசி பிரகடித வராபீத்யபிநயா. மற்ற எல்லா தேவதைகளையும் அபயமுத்ரா வரதமுத்ரா காட்டின்னு இருக்கா. ஆமா, நீங்க மட்டும் எந்த முத்திரையும் காட்டல, வரத முத்திரையை காட்டல. நீங்க பயப்படாதேன்னு யாருக்கும் சொல்லல. நீங்க அதே போலயே வரத்தையும் நான் தருகிறேன்னு வரத முத்திரை காட்டல, மற்ற தேவதைகள்லாம் காட்டின்னு இருக்கா. ஸ்வமேகா நைவாசி பிரகடித வராபீத்யபிநயா. வரத முத்திரையும் அபீதி முத்திரையும் அபிநயம் பண்ணாமல் இருக்கள் நீங்க. ஏன்னா பயாத்ராதும் தாத்தும் சகலமபி வாஞ்சா சமதிகம். பயாத்ராதும் பயத்தை போக்குறதுக்கு மனுஷாளுக்கு வேண்டியது இது வேணும் அது வேணும்னு எதை எதிர்பார்க்கிறாளோ அது வேணும்னு நினைக்கிறான். அதே போலயே நமக்கு பயம் போகணும்னு நினைக்கிறான். இதான் சாதாரணமாக மனுஷால எதிர்பார்க்கிறது. இப்படி பயாத்ராதும் தாத்தும் பலமபிச்ச வாஞ்சா சமதிகம். எந்தெந்த அளவுக்கு பலம் வேணும்னு நினைக்கிறாளோ அது அவ எதை கேட்கிறாளோ அதை விட அதிகமாக பலமபிச்ச வாஞ்சா சமதிகம். சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணவு. அம்பாளுடைய பாதங்களே கொடுக்கறதாம். ஆகையால் அம்பாள் சரண்யா துர்காம் தேவீம் சரணமஹம் பிரபத்யே அப்படின்னு லோகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் சரணாகதிக்கு அடைக்கலத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபமாக அம்பாள் இருந்துட்டு இருக்கா. ஆகையால் சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணவு. ஆகையால் அம்பாள் கையால கொடுக்கறதில்லை. ஆகையால் இது என்ன தெரியறது, கைகளே வேணும்னு இல்லை, எல்லோரும் கையால கொடுத்தா அம்பாளுடைய மனசுனாலேயே கொடுப்பார். கண்களால் உங்களுக்கு பார்த்தா போரும். திருஷா திராகீயஸ்யா தரதளித நீலோத்பலருஷா தவீயாம்சம் தீனம் ஸ்னபய கிருபயா மாபி சிவே. உங்க கண்களால என்ன பாருங்க. அனேனாயம் தன்யோ பவதி. உலகத்துல எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு பணம் எனக்கு வந்து சேர்றதுன்னு. நீங்க யாரும் தனியா கொடுக்கணும் இருக்கணும்னு இல்ல, உங்க கண் பார்வை மேல விழுந்தாலே போறோம். தன்யோ பவதி நச்சதே ஹானிரியதா வனேவா ஹர்மியேவா சமகர நிபாதோ ஹிமகரா அப்படின்னு சொல்லியிருக்க. ஆகையால் கையால் தான் கொடுக்கணும் நிர்பந்தம் இல்லையா. அத்திர தானஸ்ய பிராயேண ஹஸ்தகரணகத்வாத் வரதः பாணிஹி இத்யுக்தம் வஸ்துதः தேவ காமனா பூர்த்தி மாத்திரே தாத்பர்யம். தேவதைகளுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அத்தனை ஆசையும் பூர்த்தி பண்றதுலதான் தாத்பர்யம். கையால கொடுக்கறாளா, மனசால கொடுக்கறாளா, கண்ணால கொடுக்கறாளா நிர்பந்தம் இல்லை. நது வரத முத்ரா தாரணேபி. வரத முத்திரையும் தரிக்கணுங்கிற நிர்பந்தமே இல்லை. பகவத்பாதாச்சாரியை ஸ்வதன்ய பாணிப்யாம் அபயவரதோ தெய்வத கணாத் ஸ்வமேகா நைவாசி பிரகடித வராபீத்யபிநயா இத்யுக்தே. இப்படி சொல்லியிருக்கார். பிறகு வரார்த்திப்யா சுராதிப்யா காமான் பூரயத் ஈஸ்வரி. வரார்த்திப்யா சுராதிப்யா, யாராருக்கு வரம் வேணும்னு நினைக்கிறாளோ தேவதைகளுக்கெல்லாம் அவளுக்கெல்லாம் என்ன சுராதிப்யா காமான் பூரயத் ஈஸ்வரி. அவளுக்கு என்னென்ன ஆசைகள் உண்டோ அத்தனை ஆசைகளையும் பூர்த்தி பண்ணி வைக்கிறார். தாது உறிஞ்சு வரணே புரோக்தா தேன சா வரதா ஸ்மிருதா. அதனால உறிஞ்சு வரணேங்கிற தாது, அதனால அம்பாளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுனால வரதா ஸ்மிருதா அப்படின்னு தேவி பாகவத்திலையும் சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் வராக புராணத்துல வேத்ராசுர வத பிரகரணத்துல வேத்ராசுரன்னு ஒருத்தன், அவனை அம்பாள் கொல்லியாச்சு. தேவதைகளுடைய ஒரு வினயத்தினால அவ கேட்டுண்டதுனால வேத்ராசுரன் ரொம்ப எங்களை தொந்தரவு படுத்தினான், அங்க ரொம்ப இம்சையை தாங்க முடியலேன்னு அம்பாளை பிரார்த்திக்கும் பொழுது அம்பாள் அவளை அந்த வேத்ராசுரனை கொன்னு விட்டா. கொன்ன பிறகு அந்த தேவதைகளுக்கு சொல்றா, நவம்யாம் சதா பூஜ்ய இயம் தேவி சமாதினா வரதா சர்வலோகானாம் பவிஷ்யதி ந சம்சயா. நவமி அன்னைக்கு அம்பாளுக்கு பூஜை பண்ணினா ரொம்ப விசேஷமா. அந்த நவமி, இன்னைக்கு நவமி, காலமே அஷ்டமே மேல நவமி, அம்பாளுடைய பூஜை ரொம்ப விசேஷம். அம்பாளுடைய நாமாக்களை சொல்றதே ரொம்ப விசேஷம். நவம்யாம் சதா பூஜ்ய இயம் தேவி சமாதினா. சமாதியோட அம்பாளை தியானம் பண்ணி வேதாந்தங்கள் இருக்கக்கூடியதான நாமாக்களை சொல்லி அம்பாளை பூஜை பண்ணினா வரதா சர்வலோகானாம் பவிஷ்யதி ந சம்சயா. வரதா சர்வலோகானாம்,
எல்லா லோகங்களுக்கும் வரத்தை அளிப்பவளா இருக்காள். ஆகையால் சர்வலோகானாம் பவிஷ்யதின சம்சயா இப்படின்னு வரதா என கொடுக்கிறான்னு நாமாவை பார்த்தோம். அடுத்த நாம வாமநயனா. வாமநயனா அழகான கண்களை உடையவள். இந்த கண்கள்னு சொல்றோமே, முகத்துக்கு அழகு கண். அந்த கண்கள் அழகா இருக்குமையானால் முகம் முழுக்க அழகா இருக்கும். அந்த கண் பார்வை தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அழகான கண்களை உடையவள் அப்படிங்கிற அர்த்தத்தோட வாமநயனா. வாமானி சுந்தராணி நயனானி நேத்ராணி பிரமாணானி வா யஸ்யா. அதுல அந்த கண்ணுல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். கண்ணு காஞ்சி போய் இருக்கக்கூடாது. கண்ணு பார்க்கும் பொழுதே ஈரமா இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியதான கண்ணோட பாக்குறாளாம். அழகான கண்கள் அதோட பாக்குறா. அதனால நேத்ராணி. நேத்திரம்னு சொன்னாலே நயதீதி நேத்திரம். ஒரு மனுஷனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அழைச்சு சொல்கிறது. அதனாலதான் அதுக்கு நேத்திரம்னு பேர். கண்ணு ஒழுங்கா இருந்தா தானே நம்ம எங்கேயாவது போகணும்னா கரெக்டா போக முடியும். ரோட்ல நடக்கிறப்ப ஏதாவது அழுக்கான பதார்த்தம் இருக்கான்னு பார்த்து அதை தாண்டிட்டு போறோம், இல்ல சுத்திட்டு போறோம். இதுக்கெல்லாம் உங்களை அழைச்சுன்னு போறதுக்கு காரணம் என்ன? கண்கள். நயதீதி நேத்திரம். அதே விதமா அழகான கண்களை உடையவள். பர்ஃபெக்டா பார்த்துட்டு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நடக்கக்கூடியவள். அது ஒண்ணு. இங்க நேத்திரம்னு சொல்றதுக்கு பிரமாணம்னு பேர். அறிவு வரும் பொழுது அந்த அறிவானது சரியான அறிவா இருக்கணும். பிரமமா இருக்கக்கூடாது, பிரமையா இருக்கணும். அனதிகதமான அபாதிதமான ஒரு அர்த்தத்தை சொல்லணும். அப்படிப்பட்டதான அறிவு இருக்க அதுக்குத்தான் பிரமான்னு சொல்லுவா. பிரமான்னு தான் அழியாததான ஒரு அறிவு, அது முன்னால தெரியாததான ஒரு அறிவு, பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு அறிவு. அப்படிப்பட்டதான பிரமாணம் இருக்க. பிரமையை உண்டு பண்ணக்கூடியதான பிரமாணங்கள் 6 சொல்லி இருக்கோம். எது? பிரத்யட்சம், அனுமானம், உபமானம், சப்தம், அர்த்தாபத்தி, அனுபலப்தின்னு. இப்படிப்பட்டதான பிரமாணங்கள் இருக்க. அந்த அழகான பிரமாணங்களை உடையவள். ராமதிப்திக ஸ்ரீமானு. ராமன் தான் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணும் பொழுது 6 யுக்திகளோட 6 பிரமாணங்களையும் உபயோகித்தார். அதே விதமா அம்பாள் அழகான 6 பிரமாணங்களையும் உபயோகித்து அதுக்கு தக்கவாறு சரியான ஞானத்தை வரவைத்துக் கொண்டு அந்த ஞானத்தினால உலகத்தை காப்பாற்றாள். ஆயால் வாமநயனா. இல்ல, வாமம் மார்க்க விசேஷம் நயதீதிவா. அடுத்ததாக இன்னொரு அர்த்தம். வாமம்னா மார்க்க விசேஷம். அம்பாளை எப்படியாவது பூஜை பண்ணலாம். எப்படியாவது பூஜை பண்ணலாம்னா அதுக்கெல்லாம் முறை இருக்கு. இன்ன விதமாகத்தான் பூஜை பண்ணணும்னு இருக்க. வேதாந்திகளா இருக்கா, வேதாத்தியனம் பண்ணிடுவா. சமயாச்சாரத்துல பூஜை பண்ணணும். சமயாச்சாரம்னு என்னது? வைதிக ஆச்சாரம். ஆச்சாரம் ரொம்ப முக்கியம். சுத்தமா இருக்கணும், மடியா இருக்கணும். மடின்னு என்னது அப்படின்னு கேட்கக்கூடாது. மடின்னு வஸ்திரத்தை மடிச்சு வச்சா மடின்னு அர்த்தம் இல்லை. மடின்னு எப்படி இருக்கணும் அப்படின்னா காலமே ஸ்நானம் பண்ணி விழுப்ப தொடாம சுத்தமாவே இருந்து கொண்டு மனசை சுத்தமா வச்சுண்டு எப்பொழுதும் அம்பாளையே நினைச்சுண்டு அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபத்தையே தியானம் பண்ணிட்டு அப்படியே இருக்கணும். இப்படி இருக்கக்கூடியது இது ஒரு மார்க்கம். இதுக்கு சமயாச்சாரம்னு பேர். வேதோக்தமான மார்க்கம். வேதத்துல என்னென்ன சொல்லியிருக்கோ அதுக்கு தக்கவாறு நடந்துக்கிறது, அப்படியே நடந்துக்கிறது. இது போல எல்லாராலையும் முடியுமா? முடியாது. காட்டுல இருக்கிறவ அவ என்ன பண்ணுவா? ஆனா அவளும் அம்பாளை பூஜை பண்ணலாமோ இல்லையோ? இப்ப காட்டுல இருக்கிறவா அவ எதை உட்கொள்கிறார்களோ அதை பூஜை பண்றா அம்பாளுக்கு. அதே போலயே இப்ப கண்ணப்ப நாயனார் இருந்தார். பரமேஸ்வரனுக்கு என்ன கொண்டது? மார்காவர்த்தித பாதுகா பசுபதே ரங்கஸ்ய குத்தாயதே. அவர் மாம்சத்தை அடித்தார். அந்த மாம்சத்தை கொண்டு வந்து பரமேஸ்வரனுக்கு கொடுத்தார். பரமேஸ்வரனுக்கு மாம்சம் இவர் கொடுத்தாதான் ஆகணுமா? அவர் எடுத்த மாறுவது இல்லையா? ஒரு கையிலேயே மான் இருக்கு, இன்னொரு கையில நெருப்பு இருக்கு, இன்னொரு கையில கோடாலி இருக்கு. அவரே பண்ணிக்கலாம். வேற எங்கேயும் வெளியே போக வேண்டாம். அவர் இருந்த போதிலும் கண்ணப்ப நாயனார் கொடுக்கிறார். எதுக்காக? அவருக்கு அதுல ஒரு இஷ்டம். ஏன்? அவர் வேட்டாடுறவர். வேட்டாடி அதனால வரப்பட்ட மான்கள் அவ எல்லாம் கொண்டு அதை உட்கொள்றவர். அவர் தான் எதை உட்கொள்றாரோ அதை பரமேஸ்வரனுக்கு கொடுக்கிறார். மார்காவர்த்தித பாதுகா பசுபதே ரங்கஸ்ய குத்தாயதே கிஞ்சித் நிஷேதம் அம்பு. அவர் கொஞ்சம் சாப்பிட்டதான அந்த தீர்த்தம் இருக்கிற
அது திவ்யோபகார அவருக்கு ஆனந்தமான ஒரு அபிஷேகமா இருதான். கிஞ்சித் பட்சித மாம்சசேஷ கவலம் நவ்யோபகாராயதே. கொஞ்சம் சாப்பிட்டு மிச்சம் இருக்கக்கூடியது அந்த மாம்சம் இருக்க பார்த்தா அது அவருக்கு திவ்யோபகாரமா இருந்தான். ஏன் பக்திக்கும் நகரோத்தியஹோ வனச்சரோ பக்தாவதம்சாயதே. பக்திங்கிறது போரும். ஆனா அது பக்தின்னு சொல்லியிருக்காம நாமெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. உமக்கு பக்தி இருந்தா உங்க வழி வேறு, அவளுக்கு பக்தி இருந்தா அவளுக்கு வழி வேறு. அவ எதை உட்கொள்றாளோ அது அவ பகவானுக்கு நிவேதனம் பண்ணும். நீங்க எதை உட்கொள்றாளோ அது உங்களுக்கு நிவேதனம் பண்ணும். நான் அந்த வழியில போறேன்னு சொல்றதோ இவ இந்த வழியில போறேன்னு சொல்றதோ தப்பு. குருவானவர் எந்த வழி எந்த சிஷ்யனுக்கு சொல்றாரோ அந்த சிஷ்யனுக்கு அந்த வழிதான். ஒரே குருவானவர் 10 சிஷ்யாளுக்கு தனித்தனி வழிகளை சொல்லலாம். தான் அதை அனுஷ்டானம் பண்ணாத போனாலும் இந்த சிஷ்யனுக்கு நீ இந்த வழின்னு சொல்லலாம். ஆனா ஒரு மனுஷன் எந்த வழி தனக்கு சொல்லப்பட்டதோ அந்த வழியில போய் அங்க அழையணும். இங்க சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போனோம்னா பீச் ரோட்டாலும் போகலாம், மவுண்ட் ரோட்டாவும் போகலாம், வேற வழியாகவும் போகலாம். ஏன்னா யாராருக்கு எந்த வழி தகுமோ அந்த வழியில அவ போறா. ஆகையால் எல்லா வழியிலையும் பகவான் அடையிறதுன்னு ஒண்ணு உண்டு, அதாவது சந்தேகமே இல்லை. ஆனா வழிகள்ல தப்பிதம் இல்லை. யார் எந்த வழியை எடுத்துக்கணுங்கிறதான் அது பார்க்கணும். அந்த வழி எனக்கு சுலபமா இருக்கேன், நான் அந்த வழியில போறேனே, நான் வாம் மார்க்கத்தை எடுத்துக்கிறேனே, நான் கவுள மார்க்கம் எடுத்துக்கிறேனே, உங்களுக்கு கிடையாது. வேடர்களுக்கும் காட்டுல இருக்கிறவர்களுக்கும் அவளுக்கு அந்த வழி, உங்களுக்கு இந்த வழி. அவ இந்த வழிக்கும் வரக்கூடாது. அந்த வேடர்களா இருக்கிறவா நான் சமயாச்சாரத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இதோட வசத்தியாக இருக்க அந்தஸ்தமான ஒரு ஆச்சாரம் இருக்கு. அவளுக்கு பூஜை பண்றதே ஹிருதயத்திலேயே அந்தர்முகமாகவே பூஜை பண்ணி கொண்டு இருக்கலாம். அப்படி உயர்ந்ததான ஒரு வழி, சமாதியான ஒரு வழி. இப்படி அந்த வழிக்கு வரணுமே ஒரு 100-150 ரூபாய் பூஜை பண்ணி இருக்கணும். அப்பதான் அந்த வழியாவது சொன்னா புரியும். அப்படி இப்படி வாம மார்க்கத்திலையும் எல்லாரையும் அழைத்து செல்றவள், அந்த மார்க்கத்திலையும் திருப்தி அடைகிறவள். ஆகையால் வாம நயனா. முதல் அர்த்தத்துல நயனம்னா கண்ணுன்னு அர்த்தம் சொன்னேன். இங்க நீ நை டு லீடு, ஒரு மனுஷனை அழைத்து செல்வது என்கிற அர்த்தத்துல வாம நயனா. அதனால வாமம் மார்க்க விசேஷம் நயதி திவாத்தல் அதவா கர்மஜன்ய பலம் வாமமித்யுச்சதே. அடுத்தது கர்மஜன்ய பலம். ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ கர்மா பண்ணிட்டு இருக்கான். மனுஷனால் தான் கர்மா பண்ண முடியும், மற்ற எந்த பிராணியும் கர்மா பண்ணாது. அது பாருங்க, யானை இருக்கு, நாய் இருக்கு, சிம்மம் இருக்கு, புலி இருக்கு, ஒன்னும் கர்மா பண்ணாது. அதாவது ஜன்மாந்தரத்துல பண்ணின கர்மாவை அனுபவித்துக் கொண்டிருக்கு அவ்வளவுதான். இந்த மனித பிறவியில மனிதனா இருக்கிறவன் ஒருவர் தான் ஜன்மாந்தரத்தில் பண்ணின கர்மாவை அனுபவிக்கிறான். அதே சமயத்துல புது கர்மாவை பண்றான். காலம்பரை எழுந்து நீங்க பகவான் நாராயணன் நான் நினைச்சேள், பகவான் நாம அவ சொல்றேள், பகவானுடைய கிரந்தத்தை படிச்சேள் அல்லது காதால கேட்டேள், புண்ணியம் அப்படியே ஏறிண்டே இருக்கு உங்களுக்கு. அதே போலயே கெட்ட வழியில மனசை செலுத்தினேள், பாபம் ஏறிண்டே இருக்கு. இது ரெண்டும் யாரால முடியும்? மனிதனால்தான் முடியும். ஆகையால் இந்த கர்மாவை பண்றதுங்கிறது மனிதனால் தான் பண்றான், மனிதன் தான் பண்ணுகிறான். மனிதன் கர்மாவை பண்ணினானேயானால் அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன சரி ஏற்படுறது? கர்ம பலமானது வந்து சேர்றது. இந்த கர்ம பலமானது இவனுக்கு கர்மஜன்யமான இந்த பலம் இருக்க வாமம்னு பேர். கர்ம பலத்துக்கு வாமம்னு பேர். அன்னத்தை பண்றதுக்கு முன்னால அதுக்கு அரிசின்னு பேர். அரிசியை குக்கர்ல வச்சு ஜலத்தை வச்சு ஸ்டவ்ல வச்சு அது கொஞ்ச நேரம் ஆன பிறகு அது கொஞ்சம் வெளியில வந்ததுமே ஆனால் அதுக்கப்புறம் என்ன, அதுக்கு அன்னம்னு பேர். என்ன சார் அரிசி தானே அன்னம்னா? ரெண்டும் ஒண்ணுதான். அதுக்காக அரிசியை சாப்பிட முடியாது, நீங்க அன்னத்தை தான் உட்கொள்ள முடியும். அது பக்குவமான பிறகு அதுக்கு வேற பேரு, பக்குவம் ஆறதுக்கு முன்னால வேற பேரு. அதே போலயே நீங்க கர்மாவை பண்ணும் பொழுது அதுக்கு கர்மான்னு பேரு. இந்த கர்மாக்கள் பல கர்மாக்கள் இருக்கு. நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, பிராயஷ்சித்த கர்மா, இப்படி எல்லாம் இருக்கு. தினந்தோறும் ஒவ்வொரு மனுஷனும் அவசியம் விடாம பண்ண வேண்டியதான சில கர்மாக்கள். எது? சந்தியாவந்தனம், தேவ பூஜை, அதிசி சத்காரம், 4 பேருக்கு குரு சுஷ்ரூஷா, இப்படிப்பட்டதான கர்மாக்கள் டெய்லி பண்ணிட்டே இருக்கணும். எத்தனை நாள் பண்ணி தொலைக்கிறதுன்னு கேட்கக்கூடாது, உயிர் பதியந்தம் பண்ணிட்டே இருக்கலாம். அதனாலதான் அதுக்கு நித்திய கர்மான்னு பேரு. நித்தியம் உயிர் இருக்கிற பதியந்தம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான கர்மா. ஏன்? அப்பப்ப பாப்பம் சேருது சார். வேஷ்டி கட்டிண்டேள், ஆட்டுக்கு போனேள், மறுபடியும் என்ன பண்றேள்? வேட்டியை துவைச்சுன்னா போடுறேள். ஏன் துவைக்கனா? நீங்க வெளியில கட்டிண்டு பத்திரமா உட்கார்ந்தாலும் தெரியாம கொஞ்சம் சூக்ஷ்மமான அழுக்கு அதுல படிச்சிருக்கு. அதை துவைச்சு மறுபடியும் கட்டுறதோ இல்லையோ, அப்ப எல்லாம் போறதோ இல்லையோ, அதே விஷயமாதான் நம்ம என்ன பத்திரமா இருந்த போதிலும் நம்ம மனசுல சில பாபங்கள் வந்து சேரும்.
அந்த பாபங்கள் போறது எதன்னா குருதே பாபம் எத்ராத்ரியாத் குருதே பாபம் தத்ராத்ரியாத் பிரதிமுச்சதே எதன்னாத் குருதே பாபம் ததன்னாத் பிரதிமுச்சதே. காலமே பண்ணின பாபங்கள்லாம் சாயங்காலம் சந்தியா வந்தனத்துல போறது. சாயங்காலம் சந்தியா வந்து சாயங்காலத்துல ராத்திரி எல்லாம் எந்தெந்த பாபம் பண்ணினுமோ அதெல்லாம் பிராத காலம் சந்தியா வந்தனத்துல போறது. சந்தியாவந்தனம் பண்ணினவாளுக்கு போறது. அந்த காயத்ரி மந்திரம் சொல்லிட்டே இருந்தீங்களேயானால் வரும் சகல பாபங்களும் போறது மனுஷியாளுக்கு. அப்படி இந்த கர்மாக்கள் எல்லாம் போறதில்ல. இத போறதுக்காகத்தான் நித்திய கர்மான்னு பேர். நீங்க எப்பொழுதும் சுத்தமா இருக்க. நித்திய கர்மா பண்ணினதுனால என்ன சார் பலம்னு சுத்தமா இருக்க. வேட்டையை துவச்சு கட்டினா என்ன சார் பலம்? ஏதாவது புண்ணியம் உண்டா, சொர்க்கம் உண்டான்னு? அதுக்கு பலம் இல்ல. ஏன்னா நீங்க சுத்தமா இருக்க, அவ்வளவுதான் அது பலம். நித்திய கர்மாட்டா அவ்வளவுதான் பலம். சுத்தமா இருந்தது இல்லையானால் நீங்க எதை பண்ணினாலும் நல்ல பலத்தை கொடுக்கறது அவ்வளவுதான். நைமித்திக கர்மான்னு சிலது பேரா. அது என்ன? ஒரு நிமித்தம் வந்தா பண்றது. அமாவாசை வந்தது, பௌர்ணமி வந்தது. பௌர்ணமாசியாம் சந்திரபிம்பே ஜாயஸ்ரீ லலிதாம்பிகாம். பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி சந்திரபிம்பத்துல அம்பாளை தியானம் பண்ணிட்டு சாஸ்திரநாமம் பண்ணணும். ஒரு தரம் சொல்லணும். சந்திரனை பார்த்துட்டு ஒரு தரம் சாஸ்திரநாமம் சொல்லணும். அப்படி சொன்னாலேயானால் அவளுக்கு என்னடா 100 வருஷம் ஆயுள் ஆரோக்கியமா இருந்துட்டு இருப்பான். ஒரு கவலையும் இல்ல, மனக்கவலைன்னு 100 வருஷங்கள் பரிபூர்ணமாக உடம்புல ஒரு வியாதி வைக்க இல்லாம இருப்பா. இது என்ன இருக்கு? இதுக்கு பேரு இது நித்தியம் இல்ல. நித்தியம் பௌர்ணமியா வருது இல்ல, நைமித்திகம். ஒரு நிமித்தம் வந்தால் அப்படி பண்ணோமேயானால் அதனால பண்ணக்கூடியதான இன்னைக்கு பௌர்ணமி வந்தது ஆகையால் பண்ணுகிறேன் அப்படி. அதே போல அமாவாசை வந்தது ஆகையால் தர்ப்பணம் பண்ற. இப்படி ஒரு நிமித்தம் ஏற்படுமேயானால், ஒரு கோயின்சிடென்ஸ், ஒரு இது ஏற்படுமேயானால், ஒரு இன்சிடென்ட் ஏற்படுமேயானால் அப்ப பண்ணக்கூடியதான கர்மாக்களுக்கு நைமித்திக கர்மான்னு பேரு. இந்த ரெண்டும் இல்லாம பிராயஷ்சித்த கர்மான்னு ஒண்ணு. ஏதாவது தப்பு பண்ணி விட்டோம், அதை நமக்கு போகணும், நமக்கு அந்த துன்பம் வராத இருக்கணுங்கிறதுக்காகத்தான் பிராயஷ்சித்த கர்மா. நவகிரகத்தை சுத்துறது, அனுமார் கோவில போய் சுத்துறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காளா இல்லையா? இதெல்லாம் என்னது? பிராயஷ்சித்த கர்மா. இதேமாக பிராயஷ்சித்த கர்மா வேதாந்தத்துல, வேதங்கள்ல இந்த யாகம் பண்ணுங்க அந்த யாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. ஏதாவது தப்பு நடந்ததுன்னா அந்த யாகம் பண்ணுங்க. ஆக்னே மட்டாக பாலம் நிர்வபே, இப்படி எல்லாம் சில யாகங்கள்லாம் சொல்லி இருக்க. அவைகள்லாம் எது? பிராயஷ்சித்த கர்மா. இப்படி நம்ம கர்மா பண்ணுமேயானால் கர்மாவனுடைய பலமானது இவனுக்கு வந்து சேர்ப்பது. அந்த பலமானது உங்ககிட்டயே இருக்கு, வேற எங்கேயும் போகல. அந்த கர்மா பலத்துக்கு வாமம்னு பேரா. இந்த வாமனயனான்னு சொல்றோமோ இல்லையா, வாமம்னு பேர். அதான் பாருங்க. அதவா கர்மஜன்யம் பலம் வாமமித்யுச்சதே ஏஷவு ஏவ வாமனீ ஏஷவு ஏவ வாமனீ இதி ஸ்ருதௌ சம்யத்வாமத்வாதி ஸ்ருதௌ சாந்தோக்கியோபனிஷத்துல 4ஆம் அத்தியாயத்துல வாமனி பாமனி அப்படின்னு உபாசனம் சொல்லி இருக்க. அதுல சம்யத்வாம ஸ்ருதௌ வாம பதஸ்ய ததா வியாக்கியான தர்சனாத். வாமன்னா கர்மபலம் அப்படின்னு சாந்தோக்கியோபனிஷத்துல சொல்லி இருக்கோம். தான் நயதி பிராபயதி இது வாம நயனா. இப்படி சொல்றதுனால அம்பாளுக்கு கர்ம பலத்தை யாராருக்கு எது எது வேணுமோ அவளுக்கு அந்த பலத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுனால அம்பாளுக்கு என்ன பேரு? வாமநயனா. ஆகையால் எந்த கர்மா சின்ன கர்மா பண்ணினாலும் அது எங்கேயும் போகல. இன்னைக்கு ஒரு நாள் அப்படியே ஒரு அம்பாளுடைய கிரந்தத்தை படிச்சு புண்ணியம் வந்தது. அது எங்க இருக்கு? உங்ககிட்டயே இருக்கு. அதுக்கு புண்ணியமானது உங்களுக்கு அம்பாள் தானா கொடுப்பா. நீங்க எனக்கு கொடுன்னு கேட்க வேண்டாம். அந்த தகுந்த தருணத்துல எப்ப கொடுத்தா நிஜமா உங்களுக்கு சௌக்கியம் வருமா, சந்தோஷம் வருமா, அப்ப அம்பாளே பார்த்து கொடுப்பா. எனக்கு இந்த பலம் கொடுங்க அந்த குழந்தை கொடுங்கன்னு கேட்க வேண்டாம். ஏன்னா அம்மா குழந்தைக்கு எப்ப எது வேணுமோ, குழந்தை வீழ்வான்னு கத்தின பிறகு அம்மா தயார் பண்ணிக்கிறா. இந்த மாடர்ன் டேஸ்ல அப்படித்தான் இருக்கா. பழைய நாள்ல குழந்தைக்கு பசிக்குமோன்னு ரெடியா பாலை ரெடியா வச்சுப்பா. கொஞ்சம் கத்த ஆரம்பிச்சதுன்னா டக்குன்னு கொடுத்துருவா. இப்ப குழந்தை வீழ்னு கத்தின பிறகு 1/2 மணி நேரம் ஆரம்பிதான் ஸ்டவ் ஏத்துறான். விவகாரம் என்னடா அவ்வளவு அகோரமா இருக்கு. இங்கெல்லாம் இந்த அம்மாக்கள்லாம் என்ன பண்ண போறாளோ தெரியல. விவகாரம் என்ன? அம்மாங்கிறவ எப்படி குழந்தைக்கு எந்த சமயத்துல எது வேணுமோ அதை பார்த்து அதுக்கு முன்னாலேயே தயார் பண்ணி டக்குன்னு கொடுக்குறாளோ இல்லையா, அப்படி கொடுக்கக்கூடியவள் லோகமாதா. ஆகையால் அம்பாளுக்கு என்ன பேரு? வாமநயனா. இது வரைக்கும் சில அர்த்தங்களை பார்த்தோம். இதுல ஒரு ரகசியார்த்தம் இருக்கு. வாமநயனான்னு இருக்க. இந்த வாமநயனான இடது கண்ணுன்னு அர்த்தம். இடது கண்ணுன்னா மாத்ருகா நியாசம்னு ஒரு நியாசம் இருக்கு.
அந்த ஞாசத்தை நீங்க பண்ணும் பொழுது அம்முன்னு தலையில, ஆம்னு முகத்தை சுத்தி, இம்முன்னு வலது கண்ணுல, ஈமுன்னு இடது கண்ணுல. சோ வாமநயனான ஈமுன்னு அர்த்தமா. சோ இப்ப இந்த காமகலா பீஜமானது வாமநயனான்னு வந்துருது. இந்த வாமநயனாங்கிறதுக்கு ஒரு விசேஷம் என்னன்னா, அம்பாளுக்கு அந்த காமகலா பீஜமா இருக்கக்கூடியதான ஈங்காரமாக இருக்கு. ஸ்ரீவித்யா மந்திரங்கள் எல்லாமே ஈமுல முடியும். ஸ்ரீம், ஹ்ரீம், கிளீம் இப்படிப்பட்டலாம். ஸ்ரீவித்யான்னு சொன்னது ஸ்ரீங்கிற ஒரு பீஜம் இருக்கிறதுனாலதான் இதுக்கு ஸ்ரீவித்யான்னு பேர். ஹ்ரீம் என்கிறதுக்கு லஜ்ஜா பீஜம்னு பேர். லஜ்ஜான்னா மாயான்னு பேர். மாயா பீஜம், லஜ்ஜா பீஜம். ஸ்ரீங்கிறது அதிகமான ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யங்களே எல்லா ஐஸ்வர்யத்தோட மோட்ச சாம்ராஜ்யத்தையும் கொடுப்பவள். ஆகையால் தான் நம்மளுக்கு ஸ்ரீம் வித்யா, ஆத்ம வித்யா, மகாவித்யா, ஸ்ரீ வித்யா, காமசேவிதா. ஸ்ரீ வித்யான்னு சொல்றதுக்கு முன்னால் அதுக்கு வித்யக்கு பேர் என்ன? ஆத்ம வித்யா இருந்தது. நிர்குண பிரம்மோபாசனத்துல ஆத்ம வித்யா இருந்ததுதான். அந்த ஆத்ம வித்யை தான் மகாவித்யா ஆச்சு. பகலாமுகி தந்திரமாக ஆச்சு. அந்த மகாவித்யானது அடுத்தது ஸ்ரீ வித்யா ஆச்சு. சகுண பிரம்மஸ்வரூபமா இந்த வழியாக நீங்க ஆத்ம தத்துவத்தை அறியலாம். இப்பிறவில உங்களுக்கு வேதாந்தமானது ஆத்மானுபவத்தை கொடுக்கணுமே என ஸ்ரீ வித்யை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு இருக்கு. யாரு ஏன் ஃபாலோ பண்ணும்? நரகாம சேவிதா, அவர் இப்படித்தானே க்ஷேமத்தை அடைஞ்சார். ஆகையால் கதானுகதி கோலோகா, பெரியவா எந்த வழியில போனாலும் அந்த வழியில நீங்க போங்க. நீங்களும் அம்பாளை இந்த ஜென்மால நேரா பாப்பீங்க. அந்த பாக்குறதுக்காகத்தான் இத்தனை ஸ்வரூபமும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மரணத்துக்குள்ள ஒரு செகண்டுக்கு முன்னாலேயாவது அம்பாளை நேரா பார்த்து அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்று மனசாந்தியோட இருக்கணும் அப்படின்னு சொல்றது விசேஷமா. ஆகையால் வாமனயனாங்கிறதுக்கு இப்படி ஒரு விசேஷமான ரகசியமான ஒரு அர்த்தம் இருக்கு என்றதை பார்த்தோம். இப்படி வாமனயனா, அதுக்கப்புறம் வாருணி மதவிஸ்வலா. போன கிளாஸ்ல காதம்பரி பிரியா அப்படின்னு ஒரு நாமாவை பார்த்தோம். அதே போலயே இந்த இடத்துல வாருணி மதவிஸ்வலா, வாருணி மதம். வாருணின்னு ரொம்ப பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஏதோ கள்ள குடிக்கிறாங்க இவங்க அப்படின்னு நினைச்சிட்டு. அது அர்த்தம் இல்ல. அது அர்த்தம் இல்லைன்னு சொல்றதுக்காகவே நமக்கு இந்த பாஷ்யத்தை வாசிக்கணும். வாருணின்னு என்னது? வருணத்யயம் வாருணி சா அத்யா அஸ்தீதி வாருணிமான் சஹஸ்ரபணசேஷா. வருணத்யேயம் வாருணி, வருணுடைய பெண்ணுக்கு வாருணின்னு பேர். வருண பகவான் இருக்கார். வருண பகவானுக்கு ஒரு 8 பேர் தான் சொல்லிட்டு இருக்கா எல்லாரும். வருண பகவான கலசத்துல ஆவாகனம் பண்றார். வருணாய நமஹ, பிரதேசதே நமஹ, மகரவாகினாய நமஹ, அபாம்பதயே நமஹ. இப்படி ஒரு 8 பேரு. ஒருத்தராவது அட்டோத்தரம் சொல்றாளா இல்லது சஹஸ்ரநாமா சொல்றாளா? கிடையாது. இந்த 8 இருக்கு இல்லாம இல்ல. பத்ம புராணத்துல இருக்கு. யாரும் சொல்றது இல்ல, படிக்கிறது இல்ல. 8 நாமா தான் சொல்லிட்டு இருக்கா. விவகாரம் முழுக்க வேதத்துல இருக்கு. அதோட வருண சூக்தமே இருக்கு, பர்ஜன்ய சூக்தம் இருக்கு, சூக்தமா இருக்கு. இருந்தாலும் இதுதான் லோகத்துல சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஏன் சொல்ல வந்தேன்னா, அந்த வருண பகவானுக்கு ஒரு பெண் இருக்காடா. அந்த பெண்ணுக்கு வாருணின்னு பேரு. அந்த வாருணி அம்மாவை ஆதிசேஷன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. ஆகையால் அவருக்கு வாருணிமான்னு பேரு. அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு வாருணிமான். பவானி பதி அப்படிங்கிறாள். பவானின்னு அம்பாள். அம்பாளை கல்யாணம் பண்ண பரமேஸ்வரனுக்கு பவானி பதி. அதே விதமாக அம்பாளுக்கு இவருக்கு வாருணிமான் ஆதிசேஷனுக்கு. அதான் வருணசேயம் வாருணி சா அஸ்யா அஸ்தி வாருணிமான் சஹஸ்ரபணஹா சேஷஹா. ஆதிசேஷர் 1000 படைகள் உடக்கூடியதான உடைய ஆதிசேஷன். சேஷம் பிரஸ்துத்ய விஷ்ணு புராணே. இது எங்களுக்கு தெரியுது. உபாஸ்யதே ஸ்வயம் காந்தியா யோ வருண்யாச மூர்த்தயே. விஷ்ணு புராணத்துல இதை பத்தி விசேஷமாக இருக்கு. உபாஸ்யதே ஸ்வயம் காந்தியா, அந்த ஆதிசேஷர் ஸ்வயம் தானும் காந்தியா யோ வாருண்யாச மூர்த்தையே. அந்த வாருணி எனக்கூடியதான ஆத்திராரையோடு சேர்ந்து தம்பதிகளாக உபாசனை பண்றாளாம். தம்பதிகளாக உபாசனை பண்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி விசேஷமா உபாசனை பண்ணிருக்கார். இது பாட்டாத்து சா யதா பூதரணே விக்வலா ந பவதி தத்வத் அவிக்வலா வாருணி மத் அவிக்வலா. அப்படி பிரிச்சிருக்கேன். வாருணி மத விக்வலான்னு பிரிக்கல. வாருணி மத் அவிக்வலா. வாருணிமான் யாரு? வாருணிமான் சாட்சாத் ஆதிசேஷன். ஆதிசேஷனானவர் அம்பாளுடைய அனுகிரகத்தினால அவிக்வலஹா, எப்பொழுதும் சிரமத்தையே அடைகிறது இல்லையா. தன்னுடைய 1000 பணங்கள்ல
எல்லா லோகங்களையும் தலையில தரிச்சுட்டு இருக்கார். தலை எப்படி இப்படி ஆட்டுறது இல்ல. ஏன்டா உங்க தலையில ஏதாவது கொசு உட்கார்ந்தா உங்களுக்கு ஏதாவது தெரியறதோ, அது வெயிட்ட ஃபீல் பண்றீங்களோ? ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரிதான் இத்தனை லோகங்களும் அவருக்கான். அவருக்கு எவ்வளவு பலம் இருக்கணும், இத்தனை லோகங்களும் அது இருந்தாலும் அது ஒண்ணும் ஆசையே இல்லை. அவர் விட அப்படியே இருந்துட்டு இருக்க. என்ன சுவாமினர் அவருடைய வெயிட்டே அவருக்கு தெரியல. அவ்வளவு பலம் அவருக்கு எங்கிருந்து வந்தது? எங்க அம்பாளை பூஜை பண்றதுனால வருது. தனியாம் சம்பாம்சும் தவச்சரண பங்கேருக பவம் விரிஞ்சி சஞ்சன்வன் விரஜயதி லோகானவிகலம். விரிஞ்சி சஞ்சன்வன் அம்பாளுடைய பாத தாமரையிலிருந்து ஏற்பட்டதான ஒரு சின்னதான ஒரு பொடி. அந்த பொடியை கொஞ்சம் எடுத்துட்டாராம். அதை எடுத்துட்டு பிரம்மதேவர் உலகங்கள் எல்லாம் படைக்கிறாராம். விரிஞ்சி சஞ்சன்வன் விரஜயதி லோகானவிகலம். அந்த லோகங்கள்லாம் எப்படின்னா ஒண்ணு மோதாத அடிச்சு தயார் பண்ணியிருக்கார். ஆகாசத்துல சூரியனும் இருக்காரு, சந்திரனும் இருக்கா, கிரகங்களும் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு. இதெல்லாம் எல்லாமே சுத்திட்டு தானே இருக்கு. ஒன்னும் ஸ்டேஷனரியா இல்ல. இருந்த கீழ் விழுந்துடும், ஒண்ணு போய் மோதிக்கும். ஆனா விவகாரம் என்ன, எல்லாமே சுத்திட்டு இருக்கா. ஆனா சுத்தின்டே இருக்கு சார். ஆனா ஒண்ணு என்னோட மோதல சார். சில சமயத்துல ரொம்ப கிட்ட வந்துடும். சூரியனும் புதனும் ரொம்ப கிட்ட வந்துடும். அது போல வந்தாலும் ஒண்ணு மோதல. நம்ம தயார் பண்றோம் ஏரோப்ளேன். என்னடா ஒரு பட்சி வந்து அதை இடிச்சுடுத்து சாருங்கிறான். ஒரு பேர்டு ஹிட்ங்கிறான். என்னடா ஒரு சாதாரண ஏரோப்ளேன் இங்க இருந்து தான் விட்டு இருக்கு. ஆனா இந்த அகண்டமான பூமண்டலத்துல எத்தனை கிரகங்கள், எத்தனை நட்சத்திரங்கள், அவைகளுக்குள்ள உபகிரகங்கள் எத்தனை, அவைகள் எல்லாம் ஒண்ணு சுத்தின்ண்டே இருக்கு. எது பக்கத்துல போயிட்டு இருக்கு. ஆனா எதையும் இதோட மோதாது சார். அது மாதிரி தயார் பண்ணி வச்சிருக்கார். அது யாரு? விரிஞ்சன் விரஜயதி லோகான அவிகலம். அங்க அவிகலம்னு போட்டிருக்கார். அவிகலம்னு ஒண்ணு இன்னொன்னு மோதாத தயார் பண்ணியிருக்கார். எது? அவருக்கு எவ்வளவு சக்தி எங்கிருந்து வந்தது? அம்பாளுடைய பாத தாமரையிலிருந்து ஏற்பட்டதான சில பொடியை எடுத்துட்டு அறுவை பண்ணியிருக்கார். அவ்வளவு சக்தி அவருக்கு வந்து. அதே மாதிரியே அவஹத்யேதம் சௌரி கதமபித சஹஸ்ரேண சிரசா. 1000 தலைகளோட இத்தனை பூமண்டலங்களையும் இத்தனை பதார்த்தங்களையும் தான் சுமந்துண்டு இருக்கார் ஆதிசேஷர். அவருக்கு சுமக்கக்கூடியதான ஒரு சக்தி திறமை எங்கிருந்து வந்தது? மறுபடியும் அம்பாளுடைய பாதத்தாமரையிலிருந்து ஏற்பட்டதான தூசியினால். வஹத்யேனம் சௌரி கதமபி சஹஸ்ரேண சிரசா அரஸ்தன் சுத்யைனம் பஜதி பஜிதோத்தூடன விஜம். அப்படின்னு ஆதிசேஷன் 1000 தலைகள்ல இத்தனையும் எடுத்துட்டு இருக்காருன்னு ஆச்சாரியாலே சொல்லியிருக்கார். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் வாருணி மத்து அவிஹ்வல. வாருணி மத விஹ்வலா அப்படின்னு. வாருணி மதம் கள்ள சாப்பிட்டு அப்படியே கண்டெல்லாம் சுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம் பண்றான். அப்படியே அர்த்தம் அதுக்கு. வாக்தேவிகள் சொன்னதான அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம், நம்ம ஏதோ அர்த்தத்தை பண்ணக்கூடாது. அப்படி தேசம் பிரஸ்துத்தி விஷ்ணு புராணே பர்ஜன்ய விஷ்ணு புராணே நபவதி பாடாத் உபாஸ்யதே ஸ்வயம் காந்தியா யோ வருண்யாச மூர்த்தயா இதி பாடாத் சயேதா பூதரணே விக்வலஹா நபவதி. பூமிக்கள் எல்லாம் தரிக்கும் பொழுது அவருக்கு வலி வருது, கவலைப்படவே இல்லாம கவலைப்படாம பண்றாராம். அதனால வாருணி மத விக்வல யத்வா கர்ஜூரி சமுத்பூதா ரசஹா வருண பிரியத்வாத் வாருணி. வருண பகவானுக்கு ரொம்ப இஷ்டமான பழம் என்னது அப்படின்னு கேட்டால கர்ஜூர பழமா. அதான் வருணன் ஆவாகனம் பண்ணி கர்ஜூர பழத்தை நிவேதனம் பண்ணுவா. ஏன்னா மழை இல்லாத இடத்துல பிறக்கக்கூடியது வளரக்கூடியது கர்ஜூரம். கர்ஜூரம் எல்லாம் எங்கன்னா பாலவனத்துல தான் வளரும். அது அவருக்கு இஷ்டமா. அவருக்கு நிறைய தீர்த்தம் இருக்கிற இடத்துல கூடியதான இந்த பழங்கள்லாம் நிறைய இருக்கு. இது டிமாண்ட் சப்ளை பிரின்சிபல். அவருக்கு நிறைய எப்போ எங்கேயும் இருந்ததுன்னு அது வராது. ரொம்ப நேரமா என்ன பிண்ட கர்ஜூரி சந்திரஸ்ய அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்வா. கர்ஜூர பழத்தை சாப்பிட்டு அவனால ரொம்ப போர் அடிச்சு போயிட்டுதான். அதுக்காக என்ன புளிய கொஞ்சம் அடிதான் வாயில போட்டுட்டாராம். அப்ப அது மாதிரி இந்த கர்ஜூரம் இருக்கானது வருண பகவானுக்கு ரொம்ப இஷ்டம். அதனால வாருணி மதம் என்ன அர்த்தம்? அந்த கர்ஜூர பழத்தினுடைய சாறு. அதான் விசேஷார்த்தியம்னு சொல்லு. விசேஷார்த்தியத்துக்கு ஏன் கர்ஜூர சாரை வைக்கணும்? வேற ஏதோ வைக்கப்படாதோ? அதுல விசேஷம் இருக்கு. அதுல ரகசியமான அர்த்தம் இருக்கு. அந்த கர்ஜூர சாரம் அதான் எதுவா கர்ஜூரி சமுத்பவ ரசா
வருண பிரியத்வாத் வாருணி தஸ்ய மதேன பானஜன்ய ஆனந்தேன விக்வலா பாஹ்ய பதார்த்த விஸ்வரணசீலா. லௌகிகத்துல இருக்கக்கூடியதான மனசானது இங்க இங்க அலையறது குறையும். இந்த விசேஷார்த்தியமான சில பேரு சாமிக்கு போயிருக்க தட்டை கொடுத்தா விசேஷார்த்தியம் எல்லாம் கொட்டி விடுவா கீழே. ஒரு டிராப் கீழே விழுந்தது ஆனால் தேவதைகள்லாம் காத்துட்டு இருக்கலாம் அந்த விசேஷார்த்தியம் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா அதுக்கு அவ்வளவு சம்ஸ்காரம் சொல்லி இருக்கோம். சந்திர கலைகள், சூரிய கலைகள், அக்னி கலைகள், சதாசிவ கலைகள், விஷ்ணு கலைகள், இப்படி அத்தனை கலைகளோட பூஜை பண்ணி அதுக்குள்ள அகதாதி ரேகைகள்னால சக்கரத்தை போட்டு அதுக்கு மந்திரத்தை பூத்தமாக பண்ணி அதுக்கு எல்லா விதமான சம்ஸ்காரங்களும் பண்ணி அதை பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்டதான சம்ஸ்கிருதமான ஒரு திரவியம் இருக்கே அதுக்கு அமிர்தம்னு பேரு. அதை கீழே கொட்டப்படாது. யாருக்கு அதிகாரம் இல்லையோ அவளுக்கு கொடுக்கப்படாது. அப்படி சில நியமங்கள்லாம் வச்சுட்டு இருக்கா. அந்த வாருணி அந்த கஜூர ரசத்தை சம்ஸ்கிருதமா இருக்கக்கூடியதான். ஏன்னா அது வெறும்னு கஜூர ரசம் மட்டும் இல்ல, அது அஷ்டகந்தம் போடுறோம். அஷ்டகந்தம் ஒன்றும் இல்லாம அதுல வேற விசேஷமாக அதுல நாகரகண்டம் இஞ்சி அதோட அதை போடுறோம். இவைகள்லாம் நம்ம முன்னோர்கள் எதை பண்ணினாலும் அதுல ஒரு தாத்பரியம் இருக்கு, அதுல ஒரு விசேஷம் இருக்கு. அப்படிப்பட்டதான அதை போட்டா அது என்ன ஆகுது, மனசை அடக்கி போடுறது. எதுக்காக அதை சொல்ற, இங்க இங்கேயும் செலுத்தாமல் இங்க இங்கேயும் அலைய விடாம மனசை ஒரு இடத்துல நிறுத்துறது. என்னைக்கு பூஜை பண்றோமோ அன்னைக்கு நம்ம மனசனுடைய நிலையை நாமே பார்க்கலாம். அனாவசியமாக கவலைப்படாது மனசு, இங்க இங்கேயும் பாயாது, அலை பாயாது மனசு. அப்படி அந்த விசேஷார்த்தியத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. நான் நியாயமா இந்த விசேஷமாக்கியமானது ஜீவ பிரம்ம ஐக்கியத்தினால சிரஸ்ல இருந்து ஏற்படக்கூடியதான ஒரு ஜலமா அந்த அமிர்தா பகுதா தோகமானம் அப்படின்னு வேதம் சொல்றது அது. ஆனா அது யோகத்தினாலதான் முடியும், சாதாரண மனுஷியால முடியாதுங்கிறதுக்காக அந்த பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த பிரசாதம், இந்த தீர்த்தம். ஆகையால் அந்த தீர்த்தத்துக்கு அவ்வளவு விசேஷம் உண்டு. அதுக்கு வாருணின்னு பேர், விசேஷார்த்தியத்துக்கு வாருணின்னு பேர். அதான் கர்ஜூரி சமுத்பவ ரசஹா வருண பிரியத்வாத் வாருணி தஸ்யா மதேன பானஜன்ய ஆனந்தேன விக்வலா பாக்கிய பதார்த்த விஸ்மரணசீலா. வெளி பதார்த்தத்துல மனசை ஓடாமல் இருக்க செய்பவள். ஆயால் பூஜை பண்றதுக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு. அடுத்தது சுவாத்மானந்தைக சர்வணவதி இத்தியாவது. சுவாத்மானந்தைக சர்வணவதி, இது முன்னாலேயே சுவாத்மானந்தலவி பூத பிரம்மாத்யானந்த சந்ததி அப்படிங்கிற ஒரு நாமாவை பார்த்தோம். அப்படி வெளியில் இருக்கக்கூடியதான ஒரு பொருள்னால ஒரு ஆனந்தம் வந்ததுன்னு இல்லாமல் தன்னிடத்திலேயே தான் ஒரு ஆனந்தம் நிம்மதியை வருகிறாள். நமக்கு ஒரு ஆனந்தம் வேணும், ஒரு சந்தோஷம் வேணும்னு வெளியில ஒரு பொருள் வேணும். நல்ல பொருளை டிவியில பார்க்கணும், இல்ல ஏதாவது சாப்பிடணும், ஏதாவது ஒண்ணு கேட்கணும். இவைகளை கேட்டா தான் மனசுக்கு ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம், முகத்துல சிரிப்பே வரும். இல்லைன்னு இப்படின்னு அழுதுண்டே இருக்கான். எப்ப பாரு மனசுல அந்த முகத்துல ஒரு துன்பமே இருக்கு, பதில ஒரு நிம்மதி காணப்படலையே. இவன் சிரிக்கணுமையானால், பல்ல காட்டணுமையானால் என்ன வேணும், ஏதாவது வெளியில இருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் இவனுக்கு. ஆனா அவைகள்லாம் இல்லையே. ஆத்மா ராமஹா ஆத்மரதி ஆத்ம கிரீடா ஆத்மன்யே வச்ச சந்துஷ்டா. அப்படியே தனக்குள்ள தானே புங்கானு புங்க விஷயேட்டனா அப்படின்னு லோகத்துல உள்ள இருந்து அப்படியே கணத்துல இருந்து ஊத்து வந்துட்டே இருக்க, எடுக்க எடுக்க ஊத்து வர போல ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டே இருக்கலாம். அந்த ஆனந்தத்துக்கு வாருணி மதம்னு பேரு. ஏல சுவாத்மானந்தைக சர்வணவதி இது யாவது. இப்படி வாருணிய மத விக்வலான ஆதிசேஷன் வருணனுடைய பெண்ணு வாருணிய, அந்த பெண்ணை மணந்ததுனால அவளோடு சேர்ந்து பூஜை பண்றதுனால வாருணி மத்து அவிஸ்வரா, ஆதிசேஷன் மாதிரி கலைப்படாம இருக்கிறவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்னேன். ரெண்டாவது கஸ்தூரி ரசத்தை சாப்பிட்டதுனால ஏற்பட்டதான மன நிம்மதி என்கிறது அர்த்தம் சொன்னேன். மூணாவது வாருணி மதேசனா சுவாத்மானந்தத்தை அனுபவிக்க கூடியதான ஒரு விசேஷம். பிரம்மானந்தத்தை தைத்தரியோபனிஷத்துல சொல்ற மாதிரி 100 மடங்கு மனுஷியானந்தத்துல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மானந்தம் வரைக்கும் இந்த ஆனந்தம் சொல்லப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்டதான ஒரு ஆனந்தம் மூணாவது நாம, மூணாவது அர்த்தம். நாலாவது வாருணி மந்தஹா அவிக்வலா யயாவா. அடுத்தது இந்த வருணனை பூஜை பண்றவா அவளுக்கு ஒரு விதமான கவலையும் இல்லாம சாந்தி. அதனால எல்லா பூஜையிலையும் வருண பூஜை பண்ணணும். தீட்சை பண்ணும் பொழுதோ வேற எதுவும் பண்ணும் பொழுதோ ஆத்துல நம்ம ஏதாவது ருத்ரேகாசனம் பண்ணும் பொழுதோ முதல்ல தீர்த்தத்தை வச்சு கும்பத்துல வச்சு அதுல வருணனை ஆவாகனம் பண்ணி வருண சூக்தங்கள்லாம் ஜபித்து வருணனை விசேஷமாக ஆராதனை பண்ணி அத்தனை பிரீதி பண்ணி அதுக்கப்புறம் அந்த வருணத்தினால கர்ப்பத்தை அதுக்குள்ள வச்சு வருணாவாகனம் பண்ணணும்.
ஏன்னா அந்த வாருணி வருண ஆவாகனத்தோட செய்யப்பட்டதான பூஜையானது அதிகமாக பலத்தை கொடுக்கிறது. அது போல அவிஸ்வரா கவலைப்படாம இருக்கிறதுக்கு வசுதா ஸ்ரத்தாவா ஆபஹா அந்த தீர்த்தமானது மனுஷாளுக்கு ஸ்ரத்தையை கொடுக்கிறது. அப்பப்ப அந்த அபிஷேகம் பண்ணணுமா, அபிஷேகத்துக்கு ரொம்ப விசேஷம் உண்டுன்னு சொல்ற. சுவாமிக்கும் அபிஷேகம் பண்றோம் அல்லவா, அதே போலயே மனுஷியாளுக்கும் அப்பப்ப நல்ல நாட்கள்ல பிறந்த நாள்லயும் மற்ற தினங்கள்லயும் அபிஷேகமானது ரொம்ப விசேஷம்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த அபிஷேகம் பண்றதுக்காக தான் முதல்ல நம்ம என்ன பண்றோம், கலசஸ்தாபன கடஸ்தாபனம் பண்ணி அதுக்கப்புறம் அதுல பூஜை பண்ணி வருண சுத்தங்கள்லாம் சொல்லி அதுக்கு பூஜை பண்ணி அதை அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம். மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், சரீரத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்குமா. இந்த ஜன்மாவில அம்பாளை பார்த்து தீருவேன் எனக்கூடியதான தைரியம் வரும். வாருணி மந்தஹா அவிஸ்வலா யயா இதுவா. ரைட். அதுக்கப்புறம் 5வது அர்த்தம் வாருண்யாச்சாம் வாயு தேவதாம் நாடீம் ஜிதவந்தா. நம்ம சரீரத்துக்குள்ள பல நாடிகள் இருக்கு, அலம்புதா போ இப்படின்னு சில நாடிகள் இருக்கு. அதுல வாருணின்னு ஒரு நாடி இருக்கான். அந்த வாருணி மந்தா வாருண்யாச்சாம் வாயு தேவத்யாம் நாடீம். இந்த சரீரத்துல சாதாரணமாக பல நாடிகள் சொல்லியிருக்கு. அந்த நாடிகள்ல இருக்கக்கூடியதான திரவங்கள்லாம் சொல்லியிருக்கு. வெளுப்பா இருக்கு, நீலச ரத்தச ஹரிசச கபிசச இப்படி பல நாடிகள் இருக்கு. அந்த நாடிகள்ல அன்னரசம் எல்லாம் இருக்கு. அந்த அன்னரசனுடைய கலர் வச்சு நீங்க எப்படி இருக்கள் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கலாம்னு சாந்தோக்கியோபனிஷத்துல 8ஆம் அத்தியாயத்துல விஸ்தாரமாக சொல்லியிருக்கு நாடி கண்டத்துல. அதே வழியே இங்க நாடியானது நம்ம நாடியிலிருந்து வரக்கூடிய நாடிகளோ அல்லது ஹிருதயத்திலிருந்து வரக்கூடிய நாடிகளோ ததஞ்ச ஏகாச்ச ஹிருதயஸ்ய நாட்யா தாசாம் மூர்தானமபிநிஸ்ருதைகா தயா ஊர்த்வமாயன் அமிர்தத்வமேதி விஸ்வங்கன்யா உத்ரமணே பவந்தி. அப்படின்னு சரீரத்துல ஹிருதயத்திலிருந்து 108 நாடிகள். அதுல ஒரு நாடியை தான் நீங்க தினந்தோறும் சொல்லக்கூடியதான புரீதத்துன்னு ஒரு நாடி, ஹிருதய வேஷ்டன நாடி, இதயத்தை சுத்திண்டு இருக்கக்கூடியதான நாடிக்கு புரீதத்துன்னு பேரான். அதுக்குள்ள மனசு போயிட்டு தானே மனுஷன் தூக்கப்படுறான். அப்படி நாடிகள்லாம் சொல்லியிருக்கு. அதுல வாருணின்னு ஒரு நாடி இருக்கு. அது மூலாதாரத்துல இருந்து பிரம்மரந்திரம் பரியந்தம் போறது. வாயு தேவதா பிரதானமான நாடி இது. வாருண்யாக்கியாம் வாயு தேவத்யாம் நாடியும் ஜிதவந்தா. அந்த நாடியை ஜெயித்தவர்கள், அந்த நாடியிலிருந்து திரவமானது இந்த பக்கம் அந்த போகாம நிறுத்தினவர்கள். வாருணி மந்தா இத்யுச்சதே. இது எங்க சொல்லிட்டு உக்தஞ்ச யோக சாஸ்திரே. எப்படி அதோர்துவம்ஸ்திதா நாடி வாருணி சர்வகாமினி. மூலாதாரத்துல வந்து பிரம்மரந்திரம் பரியந்தம் அதோர்துவம் பிரசுதாஸ்தா குண பிரவருத்தா விஷய பிரபாளா அப்படின்னு பகவத்கீதையில இதுதான் அங்கேயும் சொல்றாரு. அதோர்துவம் ஸ்திதா நாடி வாருணி சர்வகாமினி. இந்த வாருணி நாடியானது சர்வகாமினி, எல்லா சக்கரங்களுக்குள்ளயும் போறதான். மூலாதார சுவாதிஷ்டான மணிப்பூர் அநாத விசுத்தி ஆக்ஞா என கொடுக்குதா பிரம்மரந்தம். அதுக்கு மேல குலசகசிராரம் வரைக்கும் போறதான் இந்த நாடியானது. ஆகியால் சர்வகாமினி பூஷா திக் தேவதா புரோக்தா வாருணி வாயு தேவதா அலம்புதா போ பூஷா விஸ்வோதரா வாருணி ஹஸ்தி ஜிக்வா பயஸ்வரி அப்படி எல்லாம் இருக்கு. அதுல பூஷான்னு ஒரு நாடி இருக்கு, அது திக்கு தேவதையா அந்த நாடிக்கு. இந்த வாருணி தேவதைக்கு வாயு தேவதையா. இந்த வாயு தேவதாகமா இருக்கக்கூடியதான நாடியை நிறுத்தி கண்ட்ரோல் பண்ணி அதை ஜெயித்தவாளுக்கு வாருணி மது அப்படின்னு பேரு. அவ போல அவிக்வலா அப்படின்னு சொல்லிருக்கு. இப்படி 3 நாமாக்கள் நம்ம பார்த்தோம். வருணி வாமனயனா வாருணி மத விக்வலா சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் விஸ்வாதிகா. அம்பாளுக்கு என்ன பேரு? உலகத்தை விட அதிகமானவள். இது ஒரு பெரிய பேரா வேண்டாம். உலகத்தையே படைத்தவளே அவள் தானே. படைத்தவன் அதை விட வசதியா இருக்கணுமோ இல்லையோ? அப்படி இல்ல. அப்பா விட பையன் வசதியா இருக்கான். உங்க அப்பா பார்க்காத செல்போனை நீங்க பார்த்துட்டு இருக்க, அவ அனுபவிக்காத டிவியும் ரெஃப்ரிஜரேட்டரும் நீங்க அனுபவிச்சிருக்க. உங்க தாத்தாக்கு இவைகள்லாம் தெரியுமா? அவர் தாத்தாவுக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. ஆனா நம்ம பாட்டுக்கு எதுவும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவர் சைக்கிள் கூட வச்சுக்கல, நீங்க 2 கார் வச்சுட்டு இருக்கு. என்ன சார் விவகாரம்னர் வளர்ந்துட்டு இருக்கு அடுத்த ஜெனரேஷன்ல. ஆனா அவ சந்தியாவந்தனம் பண்ணாரு, இவ விட்டான். அது இம்ப்ரூவ்மெண்ட் தான் விவகாரம். அப்படி லோகத்துல மனுஷியால் வந்து அப்பா விட பையன் வசதியா இருக்கணும்ங்கிறது நிர்பந்தம் இல்ல, தாழ்த்தியா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்ல. உலகத்தை விட வசத்தின்னு சொன்னதான் தெரியும். அதனால விஸ்வாதிகா விஸ்வாஸ்மாது பித்யாதி சிவாந்தாத் அதிகா உத்கிருஷ்டா. உலகம்னா என்னது? சிவசக்தி சதா சிவ சுத்த வித்யா அங்கிருந்து ஆரம்பிச்சு
அப்படின்னு 36 தத்துவங்கள் சொல்றா. கடைசியில பிருத்திவி பரியந்தம் ஸ்ரீதி பரியந்தம், அதனால பூமியில இருந்து ஆரம்பிச்சு சிவா பரியந்தம் இருக்கக்கூடியதான 36 தத்துவங்கள். அந்த தத்துவங்களை விட வசத்தியா இருக்கிறவள் அம்பாள் ஆகியால் தத்துவாதீதா தத்துவமயி தத்துவமர்த்தஸ்வரூபிணி, தத்துவங்களை தாண்டினவள், எல்லா தத்துவங்களும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்திருக்கள் ஆயால் விஸ்வாதீதா விஸ்வாதிகா விஸ்வாதிகோ ருத்ரோ மகர்ஷி அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. விஸ்வாதிகா விஸ்வாதிபா ருத்ரஹா மகர்ஷி அப்படின்னு வேதம் சொல்றது. அந்த பரமேஸ்வரனுக்கு விஸ்வாதிபன்னு சொல்றது, இங்க அம்பாளுக்கு விஸ்வாதிகான்னு பேரு. அதுக்கப்புறம் அது போறோம், ஒரே நாம உலகம் முழுக்க எல்லாம் வசத்தியானவள் சர்வோத்கிருஷ்டா இந்த நாமா. அடுத்தது வேத வேத்யா, வேதங்கள்னால பூஜிக்கப்படுறவள் அம்பாள ஜெனரலா வேத வேத்யான்னு சொல்லுவேன். உபனிஷத்துகளை அம்பாளதான் பூஜை பண்றதான். எங்க சொல்லிருக்கு? சர்வோபனிஷது துஷ்டா சாந்தியதீத கலாத்மிகா, உபனிஷத்துகள் அம்பாளை பூஜை பண்றதான். முதல்ல வேதங்கள்னா கர்ம காண்டங்கள்னு அர்த்தம். சர்வோபனிஷத்துனா உபனிஷத் பாகங்கள் வேதாந்த பாகங்கள்னு அர்த்தம். ரெண்டு கலந்து இருக்கக்கூடியதான ஒரு நாம ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாரப்த தூளிகா. இங்க கர்ம காண்டமும் ஞான காண்டமும் சேர்த்து சொல்லணும். ஒரு இடத்துல கர்ம காண்டம் மட்டும்தான், ஒரு இடத்துல ஞான காண்டம் உபனிஷத்துகள் மட்டும்தான், இன்னொரு இடத்துல சேர்த்து சொல்லணும். வேத வியாசாச்சாரியால் சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் எழுதினார். சாஸ்திரங்களுக்கு காரணம் அப்படின்னு. சாஸ்திரம்னா வேதம், வேதம்னா என்ன? 4 வேதங்களும் கர்ம காண்டத்துக்கும் உபாசனா காண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் காரணம் இல்லாம இந்த இடத்துல சாஸ்திரம் சொன்னா சாஸ்திர யோனித்வாத்ங்கிற சூத்திரத்துல சாஸ்திரம்னா வேதங்களும் உபனிஷத்துகள்னு பேரு. அதே போலயே சாஸ்திர திருஷ்டியாது உபதேசோ வாமதேவவத் அப்படின்னு பிரதர்தனாதிகரணத்துல ஒரு சூத்திரம். அங்கே சாஸ்திர திருஷ்டியான என்ன அர்த்தம் தெரியுமோ? ஞான காண்டம்னு அர்த்தம். ஆத்ம தத்துவத்தை அறிந்து அந்த ஞானத்துடன் பிரதர்தன இந்திரன் பேசுகிறார். மாமேவ விஜானி, என்ன மட்டும் அறி, உங்களை எப்படி அறி, என்ன பிரயோஜனம்? இந்திரன் அறிஞ்ச பிரயோஜனம் இல்ல, இந்திரன் தான் என்று எந்த பரமாத்மாவை நினைக்கிறானோ அவரை அறி அப்படின்னு அர்த்தம். சாஸ்திர திருஷ்டியாது உபதேசோ வாமதேவவத். அங்கே சாஸ்திரம்னா என்ன அர்த்தம்? வேதாந்தங்கள்னு அர்த்தம். கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத் இன்னொரு அதிகாரம். அங்கே சாஸ்திரம்னா என்ன அர்த்தம்னா உபனிஷத்து கர்மகாண்டம் ரெண்டும் சேர்ந்து அத முழுக்க லலிதா சாஸ்திரத்துல இருக்கு. இங்க இருக்கக்கூடியதான விஷயத்தான் அப்படி அழகா அவர் கோத்து நமக்கு கொடுத்தார். அதே போலயே இங்க வேத வேத்யா ருக்யஜுஸ்தாமாதர்வ வேதை அதர்வைணை வேத்யா, எல்லா வேதங்கள்னாலையும் அறியப்பட்டவள். வேதைச்ச சர்வைரமேவ வித்யா வேதாந்த கிருத்வேத விதேவதாகம் அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்றாரோ இல்லையோ. அதனால யத்வா இது ஒரு அர்த்தம் சொன்னேன். இன்னொரு அர்த்தம் என்ன? சிந்தாமணி கிரகஸ்ய சத்வாரி துவாராணி சதுர்வேத ரூபாணி. அம்பாள் இருக்கிற வீட்டுக்கு சிந்தாமணி கிரகம்னு பேர். அந்த வீட்டுக்கு 4 பக்கமும் 4 துவாரம் இருக்கான். கோவிலுக்கு பாருங்க, 4 பக்கத்துல 4 கோபுரம், 4 வழி இருக்கோ இல்லையா? அதே போலயே ஸ்ரீசக்கரத்துக்கு 4 வழி இருக்கோ இல்லையா? அதான் சிந்தாமணி கிரகம். அதுக்கு சத்வாரி துவாராணி சதுர்வேத ரூபாணி துவார பிரவேச மந்தரேன தேவதா தர்சனா பாவாது. உள்ள நுழைஞ்சாத்தானே, துவாரத்துக்குள்ள போனாதானே பார்க்க முடியும். ஆகையால் வேதங்களை படிச்சவாளால் தான் முடியும். யார் வேதத்தை வாசிச்சிருக்காளோ, வேதோக்தமான கர்மாவை பண்ணிட்டு இருக்காளோ, போன ஜென்மாவில பண்ணினாலோ அவளுக்கு தான் இந்த ஜென்மாவில அம்பாளுடைய ஒரு ருச்சி வரும். அம்பாள் இடத்துல பார்க்கணும் தோணணும். இந்த ஜென்மால அம்பாளுடைய மந்திரத்தை தெரிஞ்சுக்கணும் எனக்கூடியதான ஆசையே வரும். இல்லைன்னா அப்படியே சுத்திட்டு இருப்பார் வாழ்நாள் முழுக்க. அது வரணும்னா ஜன்மாந்தரத்துல வேதோக்தமான கர்மாக்களை தமே தம் வேதானுவதனேன பிராமணா விவிதிடந்து யஜ்ஞேன தானேன தபசா நாசகேன அப்படின்னு பிரதாரண்யன் சொல்றது. ஆகையால் அப்படி வேத வேத்யா யத்வா சிந்தாமணி கிரகஸ்ய சத்வாரி துவாராணி சதுர்வேத ரூபாணி துவார பிரவேச மந்தரேன தேவதா தர்சனா பாவாத். உள்ள நுழையிலேன்னா தேவதா தரிசனம் இருக்காது. ஆகையால் வேதைக வேத்யத்வம் ததாச்ச ஸ்ருதி ஸ்ருதாம் பிராச்சீம் மஹதீதி குச்சதே தட்சிணாமாஹுர் யஜுஷாமபாராம் அதர்வாணாம் அங்கிரசாம் பிரதீச்சேம் சாம்னாமுதீச்சே மஹதீதி குச்சதே.
ருச்சாம் பிராட்டி மகதீதி குச்சதே. இந்த கிழக்கு திக்கு ருக்வேதமா, தட்சிண திக்கு இருக்கு பார்த்தா அது என்னது? தட்சிணம் தெற்கு திக்கு. ஆஹுர் யஜுஷாம பாராம் எதிர்வேதத்துக்கு சேர்ந்தது. ஆதர்வணாம் அங்கிரசாம் பிரதீஜிம் மேற்கு திக்கு வந்து அதர்வண வேதம். சாமனா முதீஜே மகதீதி குச்சதே சாமவேதமானது உத்தர திக்கு அப்படின்னு சொல்றது இது. அதுக்கப்புறம் இந்த ஆம்னாய பூஜைன்னு ஒண்ணு பண்றோம். இந்த ஆம்னாய பூஜை பண்ணும் பொழுது 4 திக்குகளையும் 4 தேவதைகள், வேதோக்தமான தேவதைகளை பூஜை பண்றோம். அது என்ன? சுத்த வித்யா ஒரு பக்கத்துல, சௌபாகிய வித்யா இன்னொரு பக்கத்துல, மூணாவது பக்கத்துல லோபா முத்ராதி வித்யா, ஹகாதி வித்யா. அதுக்கப்புறம் துரியாம்பா. இப்படி 4 பக்கத்துலயும் 4 தேவதைகள், அவளுடைய அங்க பிரத்யங்க தேவதைகள். இப்படி இதுவே தத்வர் யஜுஷா ருக் யஜுர் அதர்வ சாமதேவ சாபி வேத்யா. ரைட். அதுக்கப்புறம் இந்த 4 ஆம்னாயங்கள்லயும் தனியா பிந்துஸ்தானத்திலிருந்து வரும் பொழுது உன்மோதினி, போதினி, குஞ்சிகா, காளி அப்படின்னு 4 தேவதைகளும் தனித்தனியா ஒவ்வொரு தேவதையும் சொல்லி மூல வித்தியை சொல்லணும், தேவதையை சொல்லி மூல வித்தியை சொல்லணும். இப்படி ஆம்னாய சமஷ்டி பூஜையிலையும் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அது காரணம் என்ன? அம்பாள் வேத வேத்யா அப்படி இருக்கிறதுனால. இப்படி விஸ்வாதிகா வேத வேத்யா இந்த ராமாச்சு. அடுத்தது விந்தியாச்சல நிவாசினி. விந்தியாக்கே அச்சலே பர்வதே நிவசதி. அம்பாள் எங்க இருக்கா? விந்தியாச்சல நிவாசினி, விந்திய பர்வதத்துல இருக்காளா? ததாட்ட பாத்மே தேவி கஷேத்திர கணனாயாம். உலகத்துல தேவி கஷேத்திரங்கள் எங்க இருக்கு அப்படின்னு கணனம் பண்ற காலத்துல திரிகூட்டே ததா சீதா விந்தியே விந்தியாதி வாசினி. திரிகூட்டத்துல சீதாங்கிற பேரோட அம்பாள் இருக்காளாம். விந்திய பர்வத்துல விந்தியாதி வாசினி, விந்தியவாசினிங்கிற பேர்ல இருக்காராம். அதே போலயே பஞ்சராத்திரத்திலும் லட்சுமி தந்திரத்திலையும் வைவஸ்வந்தரே தௌச்ச புனசும்பரி சும்பனோ. வைவஸ்வத மன்வந்தரத்துல இப்ப இருக்கக்கூடியது வைவஸ்வத மன்வந்தரம். அதுக்கப்புறம் சாவந்திக மன்வந்தரம் வர போறது. அந்த வைவஸ்வதாந்தரே புனः சும்ப நிசும்பகௌ சும்ப நிசும்பன் உண்ட ஒரு உற்பத்தே தேவரான் மத்தௌ தேவோபத்ரவகாரிணோ. வரங்களை பகவானிடத்துல வாங்கிட்டு தேவதைகளையே உபதிரவம் பண்ண போறாளாம். நந்தகோபகுலே ஜாதா யசோதா கர்ப்பசம்பவா. நந்தகோபனுடைய குலத்துல நாம் பிறந்து யசோதா கர்ப்பசம்பவா, யசோதையனுடைய கர்ப்பத்துல பிறந்து அதுக்கப்புறம் கிருஷ்ண பரமாத்மா அங்கே போயிட்டு போறார். அந்த அம்மா இங்க வர போறா, கம்சனை ஏமாத்த போறா, அதுக்கப்புறம் அத்தனை பேரையும் கொல்ல போறா அப்படின்னு. யசோதா கர்ப்பசம்பவா தாவகம் நாசயிஷ்யாமி. அந்த சும்ப நிசும்பால நான் நாசம் பண்ண போறேன். நந்தாட்சா விந்தியவாசினி. நந்தாங்கிற பேர்ல விந்திய பர்வதத்துல நான் வசிக்க போறேன் அப்படின்னு சொல்லிருக்கிற. ஆகியால் நந்தாட்சா விந்தியவாசினி இது மார்க்கண்டேய புராணே ஏஷோர்த்த பிரசித்தா. இது துர்கா சப்தஸ்தி மார்க்கண்டேய புராணத்திலையும் இந்த அர்த்தம் இருக்கு. இப்படி விஸ்வாதிகா வேத வேத்யா விந்தியாச்சல நிவாசினி. அதுக்கு அடுத்தது விதாத்ரி வேத ஜனனி விஷ்ணுமாயா விலாசினி அப்படின்னு அம்பாளுடைய நாமக்கள். விதாத்ரி வேத ஜனனி. இதுக்கு மேல வேத வேத்யான்னு சொன்னேன், அதுக்கப்புறம் வேத ஜனனி அப்படின்னு அம்பாள் எங்கெங்க இருக்கா அப்படிங்கிற ஸ்வரூபத்தை சொல்ல போறார். இத அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த